சரி. இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது சங்கு சின்னத்தை கையகமாக்கி இருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு எத்தனையோ கோடிக்கணக்கிலே செலவழிக்கப்பட்டு இலங்கை ரூபாவிலே ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு சின்னம், தமிழ் மக்களின் சின்னமாக பரிணமித்த சின்னம். அதை அவர்கள் எடுத்தது தப்பு என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாகும்? ஏனென்று சொன்னால் இது உங்களுடைய கட்சியால் அதாவது பதிவு செய்யப்படவில்லை. அதை யாரும் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்த பொழுது தமிழ் மக்களினால் நிச்சயமாக எத்தனையோ செலவுகளுக்கு மத்தியில் மக்களிடையே ஒரு பிராண்டிங் செய்யப்பட்ட அந்த சங்கு சின்னத்தை அவர்கள் தங்களுடைய தேர்தல் சின்னமாக தாங்கள் உங்களுடைய கட்சி அதாவது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எடுக்காத பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துக்கொண்டதில் என்ன தப்பு? முதலாவது விஷயம், இந்த சின்னத்தை பற்றி ஒரு குழப்பகரமான கருத்துக்கள் பரவுகின்றன. அதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் நான் அந்த விடயங்களை சொல்லுகிறேன். சில நேரங்கள் இந்த பிழையான கருத்துக்கள் பரவுகின்ற பொழுது சாதாரணமாக யோசிப்பவர்கள் இந்த பொதுவாக சங்க சின்னத்தை திருடி விட்டார்கள், அபகரித்து விட்டார்கள், இப்படியான பார்த்தீங்கன்னா நீங்கள் சமூக வலைதளங்களில் இப்படி அதை யாரும் திருட முடியாது. அது திரு பாவண்ண அரியநேந்திரனுடைய வீட்டுக்குள் இருந்ததல்ல, அதை யாரும் திருடிட்டு போவதற்கு. பிரச்சனை முதலாவது விடயம், இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் 2 வகையில் தான் போட்டியிட முடியும். ஒன்று கட்சிகளின் வழியாக, இன்னொன்று சுயேட்சைகளின் வழியாக. சுயேட்சை வழியாக போட்டியிட வேண்டுமாக இருந்தால் அவர் ஒரு இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது கட்டாயம். அப்படியான ஒருவரால் தான் போட்டியிட முடியும். இந்த பின்னணியில் தான் நாங்கள் கிழக்கு மாநிலத்திலிருந்து பாவண்ணா அரியநேந்திரனை இந்த பொது வேட்பாளருக்கு தெரிவு செய்தோம். அவர் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படை. இப்ப இந்த பின்னணியில் ஒரு சுயேட்சை குழு சார்பு ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுபவர் தனக்கான சின்னங்களை ஏற்கனவே தேர்தல் ஆணையகத்தின் தேர்தல் திணைக்களத்தின் இணையதளத்துக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் சுயேட்சை குழுக்களுக்காக ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் ஏராளமாக உண்டு. சின்னங்கள் சிலவற்றை தெரிவு செய்து அதில் முதலாவது ஆப்ஷன் எங்களுடைய முதல் தெரிவு இதென்று சொல்லி கொடுக்க முடியும், 2வது 3வது. அப்பொழுது அப்படி தெரிவு செய்த ஒரு சின்னம் தான் தேர்தல் திணைக்களத்துக்கு சொந்தமான சின்னம். இந்த சுயேட்சை வேட்பாளர் தேர்தல் காலத்தில் பயன்படுத்தப்படுவதற்காக அது கொடுக்கப்படுகிற சின்னம். தேர்தல் முடிந்ததும் அச்சின்னம் தேர்தல் திணைக்களத்துக்கு சொந்தமாகிவிடும். 1 மாத காலத்துக்கு தான் அது பாவண்ண அரியநேந்திரன் பாவிக்கின்ற சின்னம். அதன் பிறகு அது தேர்தல் திணைக்களத்தின் சின்னம். அந்த வகையில் செங்கு சின்னத்தை ஏற்கனவே கணனியில் பார்த்து இது கொஞ்சம் ஒரு நல்ல சின்னம் என்ற அடிப்படையில் அவர் தெரிவு செய்திருந்தார். 2வது சின்னமாக அவர் கொடுத்தது ஒருவேளை சங்கு. ஏனென்றால் நீங்கள் ஒரு சின்னத்தை தெரிவு செய்கின்ற பொழுது அதே சின்னத்தை இன்னும் சில சுயேட்சை குழுக்களும் கேட்டால் தேர்தல் ஆணையகம் யாருக்கு கொடுப்பது என்ற கேள்வி வரும். அப்பொழுது குலுக்கல் முறையில் தான் அந்த சின்னம் தீர்மானிக்கப்படும். ஆனால் இவர் கேட்ட பொழுது சங்க சின்னத்தை வேறு எந்த ஒரு சுயேட்சை குழுவும் கேட்டிருக்கவில்லை. அதனால் இவருக்கு அது உடனடியாக கிடைத்து விட்டது. இவர் 2வதாக கொடுத்த ஒருவேளை அது கிடைக்காவிட்டால் அடுத்தது என்னென்ற கேள்விக்கு இவர் கொடுத்தது மாம்பழம். இவர் கொடுத்திருந்த சின்னம். இப்படித்தான் இந்த சின்னம் கொடுக்கப்பட்டது. இது கொழும்பிலே இருந்து பாவண்ண அரியநேந்திரன் அவரோடு அப்பொழுது உதவிகளுக்காக சென்றிருந்த வசந்தராஜா இப்படியானவர்கள் கணனியில் பார்த்து தெரிவு செய்து சின்னம் தான் இது. அப்ப இது சங்கு சின்னம் நல்ல சின்னம், ஆனால் அது அவருக்கு கிடைத்து விட்டது. இந்த பின்னணியில் சுயேட்சை குழு தேர்தலா 21ஆம் தேதி தேர்தல் முடிவிட்டதை தொடர்ந்து அந்த சின்னம் தேர்தல் திணைக்களத்துக்குரிய சின்னம், அது மீண்டும் கண்ணனிக்கு சென்றுவிடும். இந்த பின்னணியில் இந்த தமிழ் தேசிய, நீங்கள் கேட்டீர்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டம், உண்மையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக அந்த சின்னத்தை எடுக்க முடியாது யார். முதலாவது விஷயம், இலங்கையில் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தன்னுடைய ஏற்கனவே தன்னிடம் இருக்கின்ற சின்னத்தை மாற்றி தருமாறு கேட்க முடியும். அப்படி மாற்றி அந்த ஏற்கனவே நான் சொன்னேன் தேர்தல் திணைக்களத்தில் அந்த கணனியில் இருக்கின்ற சின்னங்களில் ஒன்றை தெரிவு செய்து எங்களுக்கு இந்த சின்னத்துக்கு பதிலாக இந்த சின்னத்தை மாற்றி தாருங்கள் என்று கேட்க முடியும். தேர்தல் அறிவிக்கப்பட்டு 1 வாரத்துக்கு முதல் 1 வாரத்துக்குள் அந்த விண்ணப்பத்தை அந்த குறிப்பிட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சி அனுப்ப முடியும். ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி மட்டும்தான் சங்க சின்னத்தை பெற முடியும், வேறு யாரும் பெற முடியாது. தமிழ் மக்கள் பொதுச்சபையால் ஒரு கடிதம் தேர்தல் ஆணையத்துக்கு எழுதினால் போல் தேர்தல் ஆணையகம் அதை கணக்கெடுக்க போவதில்லை. என்றால் நீங்கள் அதை ஆட்சேபிக்க முடியாது. யாருக்கு அதை கொடுப்பது என்பது அந்த கட்சி விண்ணப்பத்தை அனுப்பி அதை ஆராய்ந்து தேர்தல் ஆணையாளர் அதை இறுதி செய்வார். நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒருவேளை ஒரு கட்சி இந்த சங்க சின்னத்தை கேட்டு ஒரு விண்ணப்பத்தை அனுப்புகிறது, அதே நேரம் இன்னொரு கட்சியும் அனுப்புகிறது என்றால் குலுக்கல் முறையில் தான் அந்த சங்க சின்னம் தெரிவு செய்யப்படும். இதில் குழுக்களில் யாருக்கு வருகிறதோ அவருக்கு போகும். இந்த பின்னணியில் இப்ப தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இப்பொழுது அந்த சின்னத்தை பெற்றிருக்கிறது.
ம், அதாவது எங்கள் பொதுக்கட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு கட்சி தான் அதை பெற்றிருக்கிறது. இதுதான் இப்பொழுது விடயம். அங்கே அபகரிப்பு அப்படி என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. ம், ஆனால் முறையாக தேர்தல் திணைக்களத்தை அணுகி அவர்கள் அந்த சின்னத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பெறாவிட்டால் இன்னொருவர் அதை பெற முடியும். இன்னொருவர் உதாரணமாக ஒரு தென்னிலங்கை கட்சி அதை பெற்றிருக்கலாம், அல்லது ஒரு சுயேட்சை குழு இந்த முறை அந்த சங்க ம், சின்னத்தை கொண்டு 4 மாவட்டங்களில் தேர்தலில் போட்டியிட்டு இருக்கலாம். அப்பொழுது யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ம். இப்பொழுது இந்த கட்சிகள் எடுத்ததால் தான் இந்த சர்ச்சைகள், விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுதான் இந்த சின்னம் தொடர்பான பிரச்சனை. இங்கே அபகரிப்பு, திருட்டு என்றதுக்கு ஏனென்றால் அந்த தேர்தல் திணைக்களத்துக்குரிய அந்த சின்னத்தின் மீது எந்த செல்வாக்கையும் தமிழ் மக்கள் பொதுச்சபையோ வேறு ம். யாரோ செய்ய முடியாது. இவையெல்லாம் தெரிந்தும் எவ்வாறு இந்த கட்சிகள் அது எங்களுடைய சின்னம் எல்லா அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இது ஒரு திருடியதாகவோ அல்லது அபகரித்ததாக கூற முடியாது. என்று சொன்னால் இந்த சின்னம் வந்து நீங்கள் சுயேட்சையாக பதிவு செய்து உடனடியாக எடுத்திருந்தால் சரி, அப்படி எடுக்காமலும் விட்ட நீங்கள் சுயேட்சையாக ஒரு இடம் பாராளுமன்றத்துக்கு போவதற்கு தேர்தல் நிற்காத காரணத்தினால் அதை யாரும் எடுக்கலாம். ஆகவே அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாபடியும் தெரிந்தும் நாங்கள் இந்த சின்னத்தை இன்னொரு தேர்தலிலே பாவிக்க கூடாது என்று சொல்லி உங்களுடைய அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை கூறுவது எந்த வகையிலே நியாயமானது? இல்லை, அதுதான் நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த என்னென்றால் இந்த விடயங்கள் போதிய அளவுக்கு ஒரு ஒரு விளக்கமின்மையும் ஒரு பெரிய பிரதான காரணமாக இருக்கிறது. பலருக்கு இது விளங்குதில்லை. சொன்னால் அபகரித்து விட்டார்கள், திருடி விட்டார்கள் என்று வாட்ஸ்அப்களிலும் இந்த பேஸ்புக் உண்மையில தவறானது. நாங்கள் ஒரு படித்த சமூகம் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் ஈழத்தமிழிலும் இப்படி சிறுபிள்ளைத்தனமாகவும் இதாகவும் நாங்கள் பேசக்கூடாது. உண்மையில் அது தவறானது. அப்படி எந்த அபகரிப்பும் இங்கே அது சட்டபூர்வமாக அந்த சின்னத்தை கோரியிருக்கிறார்கள். அந்த சின்னத்தை கோருவதற்கு பதிவு செய்யப்பட்ட கட்சி ஒன்றுக்கு உரிமை உண்டு. அதை யாரும் தடுக்க முடியாது. அதுதான் அடிப்படையாகவே இது தமிழ் சின்னம், புனித சின்னம் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. அதே நேரம் இந்த சின்னம் முன்னர் ஹெல உரிமைக்கு சொந்தமான சின்னம். இந்த சங்க சின்னம் என்பது இதற்கு முதல் ஹெல உரிமையிடம் இருந்தது. ஹெல உரிமையினுடைய உத்தியோகபூர்வமான சின்னம் தான் இந்த சங்க சின்னம். அந்த சங்க சின்னம் எப்படி திரும்பவும் தேர்தல் திணைக்களத்துக்கு வந்தது என்றால், ஹெல உரிமையை தொடர்பான ஒரு வழக்கின் காரணமாக தேர்தல் திணைக்களம் ஹெல உரிமை அந்த அந்த கட்சியை தேர்தலில் போட்டியிட முடியாத அளவுக்கு தடை செய்தது. இந்த பின்னணியில் தான் அந்த சின்னம் மீண்டும் தேர்தல் திணைக்களத்துக்கு வந்தது. அதனாலதான் அந்த சுயேட்சை குழுவுக்கு வழங்கப்படுகிற சின்னமா போனது. அதை இப்பொழுது இவர்கள் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் அங்கமாக இருக்கிற ஒரு கட்சி அதை உத்தியோகபூர்வமாக தேர்தல் திணைக்களத்தை நாடி பெற்றிருக்கிறார்.